கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 31 இன்னைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திகிட்ட மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் இங்கே வந்தது எதுக்காக தெரியுமா? உன்னை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். நட்சத்திரம் இன்றைக்கி நிம்மதியாக இல்லைன்னா அதுக்கு நீ தான் காரணம். ஸோ அதனால் உன்னை நான் பழி வாங்க வந்திருக்கேன். இது மாதிரி தீபாவை அந்த வீட்டை விட்டு துரத்தி அடித்து காமிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, தீபாவை பெரிய பாடகியாக்கி காமிக்க போகிறேன், தீபாவை என் வீட்டில் மகாராணி ஆக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கு மாயா டக்குன்னு சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு, எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைக்காத, உன் வீட்டில் இன்னும் உங்கள் அம்மா தீபாவை மருமகளாக ஏற்றுக்கலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இருக்கலாம், ஆனால் தடவை தீபாவை எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தீபாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. நீ பார்க்க தான் போகிற, முழுசாக ஒரு நாள் தீபாவை எங்கள் அம்மா மருமகளாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அதையும் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமிக்கிட்ட ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க, அத்தை என்னத்தை ஏதோ தீபாட்ட பேசணும்னு சொன்னீங்களே அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லை, இது மாதிரி முருகன் கோயிலுக்கு எப்போ செவ்வாய்க்கிழமை போயிட்டு விளக்கு கொளுத்தணும்னு அவகிட்ட சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை ஏன் அது என்கிட்ட சொல்லலாம்ல, நான் இந்த குடும்பத்துக்காக எதுவும் பண்ண மாட்டேனா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லை, கார்த்தியோட ஒய்ஃப் தான் போயிட்டு விளக்கு கொளுத்தணும் அப்படின்னு ஜோதிடர் சொன்னார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இதில் ஒரு நாள் மட்டும் மிஸ் பண்ணால் அவ்வளோதான், அதுக்கு சும்மா விட மாட்டேன். செவ்வாய்க்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னா ஐஸ்வர்யா நேராக மாயாவுக்கு கால் பண்ணுங்க, நம்ம ஐஸ்வர்யா நேராக மாயா இது மாதிரி பண்ணி வந்து செவ்வாய்க்கிழமை கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலில். இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, சரி அடுத்த நான் பார்த்துக்காங்க, இதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அத்தைக்கும் நம்ம தீபாவுக்கு ஆட்டோவில் போகிறாங்க கோவிலுக்கு. அந்த ஆட்டோவில் போகும்போது கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த விஷயத்துக்கு பிறகு தீபா வந்து முருகன் கோவிலுக்கு விளக்கு போகலாம். இந்த விஷயம் நம்ம இது கேட்டுட்டு ஒரு சமயம் அபிராமி இந்த விஷயத்துமே அப்போ நம்ம தீபா ரொம்ப ஷாக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, கோவிலுக்கு போனியா இல்லையா அப்படின்னா. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை என்னை மன்னிச்சிடுங்க, நான் போகிற வழியில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னா. அதுக்கு அபிராமி கேட்குறாங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வீட்டுக்காக விளக்கு கொளுத்த போகிறது நீ தானே, எதுக்காக போகலை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சண்டை போடுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டு போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.